பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அழைகிறாய்? கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, அன்பே நீ வா. இருளில் கண்ணீரும் எதற்கு, மடியில் கண்மூடவா. அழகே இந்த சோகம் எதற்கு, நானும் தாயும் அல்லவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு vlog தாங்க பார்க்க போகிறீங்க. 2 நாள் எடுத்த vlog கமெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். கிட்ஸ் 2 பேருமே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸாக vlog ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா இது ஆயில் பாட்டில் வாங்கியிருந்தேன். ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்காக. ஸோ அதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி ஆல்ரெடி வீட்டில் இருந்த பாட்டில்ஸ் அதெல்லாமே ரீஃபில் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே நல்லா கழுவி சன்ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஷார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, இந்த மிக்ஸி ஜாரை டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. இது பார்த்திங்கன்னா தனியாக நான் செப்பரேட்டாக வாங்கினேன். பிளெண்டர் ஜார் மாதிரி. இது பட்டர்ஃப்ளை மிக்ஸிக்கு தனியாக இந்த மாதிரி ஜார் வரும். ட்ரை கிரைண்டிங் மட்டும் பண்ணிக்கலாம். தக்காளி சட்னி அந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைக்கிறதும் நல்லா அரைக்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி நம்ம பெப்பர், ஏலக்காய், சுகர் அதெல்லாம் நம்ம இதில் அரைச்சோன்னா நல்லா நைஸாகவே பவுட்ரு பண்ணிடுது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நிறையா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ், எஜுகேஷன் எல்லாம் நிறையாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அதுவும் அதிகமாகிருக்கு. ஹெல்த் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே கம்மியாகிக்கிட்டே போகுது. உணவே மருந்துன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி மருந்து தான் எல்லாருமே உணவாக சாப்பிட்டுட்ருக்கோம். கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தீங்க, 35க்கு மேலே எந்த மாதிரியான ஹெல்த்தி ஃபுட்டை எடுத்துக்கலாம், எப்படி லைஃப் ஸ்டைல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. வீடியோஸ் ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக அடுத்தடுத்த vlogsல ஷேர் பண்ணுறேன். 35ன்னு இல்லை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே நிறைய பேர் டவுனாக இருக்காங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா உனக்கு இருக்கிற ஹெல்த் கண்டிஷன் எனக்கு இல்லை, எனக்கு இருக்கிற ஃபிட்னஸ் என் குழந்தைங்களுக்கு இருக்க மாட்டேங்குது, இப்படியே போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தான். ஸோ எதுவுமே மைண்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்பவே முக்கியம். நம்ம மைண்டு டவுன் ஆச்சுன்னா ஃபிசிக்கல் ஹெல்த்தும் டவுன் ஆயிடுது. நம்ம ரொம்ப ஆக்டிவ் இல்லாமல் இருப்போம். எதெல்லாம் உங்களை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுக்குமோ அந்த விஷயம் செய்யறதுக்கு என்றைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டே ரெசிபி செய்யறதுக்காக பூங்கார் அரிசியும் பட்டாணியும் ஊற வச்சுருந்தேன். பூங்கார் அரிசி பற்றியும் கேட்டிருந்தீங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்குலாம் அதை கொடுப்பாங்க. எப்படி உளுந்து களி கொடுக்குறாங்களோ அது மாதிரி அது ரொம்ப ரொம்ப நல்லது. இரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததுன்னா க்யூர் ஆகிடும். ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நம்ம அடிக்கடி ட்ரெடிஷ்னல் ரைஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது நிறையாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கருப்பு கவுனி அரிசி, குள்ளக்கார், கருங்குருவை, பூங்கார், மாப்பிள்ளைச்சம்பா, ரத்தசாலி, நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம அதை ஊற வச்சு கஞ்சி மாதிரியும் சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் ஆகும், கொலஸ்ட்ரால் கம்மியாகும், பிபி சுகர் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். நான் ரெசிபி அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஆயில் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் துணி லாண்ட்ரியில் போடுறதுக்காக வந்தாச்சு. போட்டு விட்டுட்டு மாதுளை பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதுளை. இன்னும் நிறையா ட்ரீஸ் பிளான்ஸ் வைக்கணும்னு ஆசை தான். இடம் நிறையா இருக்குது. பட் டைம் இல்லாமல் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா கார்டனிங் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்நாக்ஸ் டைமுக்கு மாதுளையும் சங்குப்பூ டீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் அப்படியே மேலே படர்ந்து போயிட்டுருக்கு பாருங்கள். மேலே கொஞ்சம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விடணும். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கே போயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்.
இந்த பூ ஒரு 10 பூவை எடுத்துட்டு ஹாட் வாட்டரில் போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணோம் அப்படின்னா கலரே வந்து சேஞ்ச் ஆகிடும். சுகரோ இல்லை ஹனியோ உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எதுவுமே ஆட் பண்ணாமல் ஹாட் வாட்டரை ஊற்றி தான் குடிக்க போகிறேன். இன்னும் நிறையா பூ இருக்குது, மேலே ஏறிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போனால் பறிச்சுட்டு வரலாம். டெய்லியுமே ஏதாவது சீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுலேயும் சீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பீரியட்ஸ் ஆனதுலேருந்து ஃபஸ்ட்டு 14 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸ் பவுடரும் பம்கின் சீட்ஸும் எடுத்துக்கணும். 14 to 28 டேஸில் பார்த்தீங்கன்னா எள்ளு, கருப்பு எள்ளு, அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது என்னோட டெய்லி நைட் ரொட்டீன். டெய்லி வந்து பாதாம் ஒரு 5-6 ஊற வச்சுருவேன். அப்புறம் பிளாக் கிரேப்ஸ், அப்புறம் அயன் கண்டென்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா சியா சீட்ஸும் ஹலீம் சீட்ஸும் ஒன்றாவே ஊற விட்டுருவேன். அப்புறம் பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னா பாதாம் பீஸுன்னு வந்து ஒரு 2 எடுத்து இந்த மாதிரி ஊற போட்டுருவேன். சியா சீட்ஸ் நைட்டு ஊறிட்டு மார்னிங் நல்லா வந்து உங்களுக்கு பல்கியாக இருக்கும். மார்னிங் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாதாம் பீஸின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு நல்லா கூலிங் பண்ணி கொடுக்கும். சளியாக இருக்குது இல்லை ஆல்ரெடி கூலிங்கான பாடி அப்படின்னா நீங்கள் பாதாம் பீஸின் வந்து அடிக்கடி எடுத்துக்க வேண்டியதில்லை. சம்மரில் இல்லை ஹீட்டாக இருக்குது அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கிட்டால் போதும். இது வந்து நான் விஷ்ருதாக்கும் கொடுத்துருவேன். டெய்லி வந்து எம்டி ஸ்டொமக்கில் இது எடுத்துக்கிறது நல்லது. இது கூட வந்து நான் ஸ்வீட் எதுவுமே ஆட் பண்ணல. வேணும்னா டேட்ஸ் ஆட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அத்திப்பழம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்குவேன். முருங்கை பொடி அரைக்கிறதுக்காக வந்து காய வச்சு வச்சுருக்கேன். இதுவும் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு வீடியோவாக ஆட் பண்ணுறேன். இப்போ பிகினர்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீக்கும் வந்து தீர்ந்துருச்சு, ஸோ 2 பேர்த்துக்குமே அரைக்கலான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே எடுத்த விலாக் தான். மட்டன் தண்ணி குழம்பு சூப் மாதிரி வந்து தம்பிக்கு காரம் இல்லாமல் வந்து செய்கிறேன். கிட்ஸ் யாருக்காவது உங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் ஷேர் பண்ணுறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக மிளகு, சீரகம், கொத்தமல்லி, ஒரே ஒரு வரமிளகாய் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் அண்ட் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். பெரியவங்க சாப்பிட்றீங்கன்னா காரம் இன்னும் கூட நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைக்கு அப்படிங்கிறனால ஒரே ஒரு மிளகாயும் மிளகுல இருக்கிற வந்து காரமே போதும். அப்புறம் தக்காளியும் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஆறுனதும் இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு குக்கரில் வந்து கழுவி வச்ச மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன்லேயும் இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து அவங்களுக்கு சூப்பாகவும் நம்ம கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது போக நம்ம ரைஸில் இட்லி தோசைக்கும் தொட்டு வந்து ஊட்டி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு மசாலா வந்து ட்ரை கிரைண்டிங் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மல்லியெல்லாம் வந்து நல்ல நைஸாக பவுடர் ஆகும். அதனால் அதுக்குள்ளே வந்து வெங்காயம் ஆறிடும். அதையும் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். அவங்க வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏன்னா நான்வெஜ்லாம் அவங்க நம்ம செய்கிற குழம்பு வந்து காரமாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு வச்சிட்டோன்னா அவங்களுக்கு மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம இது ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுட்டு 3லேருந்து 4 விசில் வந்து விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான மட்டன் தண்ணி குழம்பு வந்து ரெடி ஆயிரும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து தனியாக ஃபிஷ்ஷு வந்து குழம்பு செய்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம செய்கிறது தான். ஆல்ரெடி வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து அவுரி மீன் குழம்பு. மார்னிங் வந்து இட்லிக்கே எப்போவுமே வந்து செஞ்சுருவேன். ஸோ நமக்கு ஈவினிங் வரைக்கும் ரெஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா மற்ற ஒர்க்லாம் இருக்கும். அதனால் இட்லிக்கு எப்பவுமே மீன் குழம்பு நல்லா வந்து சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு ஷாப்பிங் கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு லைஃப் ஸ்டைல் ஹோம் சென்டருக்கு தான் வந்து போயிருந்தோம். கொஞ்சம் இன்டீரியர் டெக்கரேஷனுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாம் யூனிக்காக எக்ஸலண்ட்டாகவே இருக்கும்.
ஆனால் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும், காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் வந்து நீங்கள் உங்களோட புது வீடை வந்து டெக்கரேட் பண்ணுறீங்க, இல்லை வந்து வீடை வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும், யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். நான் ஆல்ரெடி கிச்சன் கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நான் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். மோஸ்ட்லி வந்து பிரேக் ஆகுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஃப்ரிட்ஜு ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர்ஸ், அப்புறம் வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு, சர்விங்க்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கே திங்ஸ் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்குது. நம்ம ஒரே டைம் பர்ச்சேஸ் பண்ணாமல் 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தெரியும். எப்போவுமே நம்ம தேடி போனது ஒன்று, வாங்கிட்டு வந்தது வேறு ஒன்றுங்கிற மாதிரி தான் அன்றைக்கும் நடந்துச்சு. நான் வந்து புத்தா ஸ்டாச்சு, அப்புறம் ஃபவுண்டெயின் மாதிரி எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பட் எனக்கு பிடிச்ச புத்தா ஸ்டாச்சுவில் அன்றைக்கி வந்து ஃபவுண்டெயின் வந்து வரல. ஸோ இன்னொரு பீஸ் வந்து வரணும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வேறு தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் கிச்சனுக்கு வந்து சர்விங்க்கு பவுலு, அப்புறம் பாத்திங் அக்சசரிஸ் இந்த மாதிரி. இந்த vlog இதோட முடியுது. நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய், டேக் கேர், வாழ்க வளமுடன்.